Hi friends, welcome back to Shoba Handcrafts. நாம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மினி கிராஸ்கட் basket பண்றது பார்க்க போறோம். அதோட மெஷர்மென்ட் பார்த்துக்கங்க. நான் வந்து ஒரு 3 அடியில வயர் எடுத்துக்கறேன். இது வந்து மொத்தம் 14 பீஸ் எடுத்துக்கங்க. ஒவ்வொரு வயரும் 3 அடி. நான் வந்து கலர் மட்டும் கொஞ்சம் mix பண்ணி எடுத்துக்கறேன். உங்களுக்கு அப்ப டிஃபரன்ஸ் தெரியணும்னு சொல்லிட்டு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த 10 பீஸ் வந்து yellow கலரும் 4 மட்டும் பிங்க் கலர் எடுத்துக்கறேன். சோ இப்போ நம்ம வந்து எப்படி செய்யறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுல என்ன பண்ணனும்னா நமக்கு வந்து ரன்னிங் வயர் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த வயர்ல நம்ம வந்து பின்ன போறோம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு பிங்க் and ஒரு yellow வயர் எடுத்துக்கறேன். சும்மா நார்மலா போற அந்த பேசிக் and பாக்ஸ் நாட் சொல்லுவேன் இல்லையா, அதுதான் போட போறேன். சோ ஒரு வயர் வந்து ஒரு கையிலும் இன்னொரு கலர் yellow வந்து இன்னொரு கையில இப்ப எடுத்துக்க போறேன். எடுத்துட்டு ரெண்டுமே வந்து ஒரு லூப் எடுத்து இன்னொரு லூப்க்குள்ள விட்டுக்கங்க. விட்டுட்டு இந்த பிங்க் எடுத்து மேலேயும் இந்த yellow எடுத்து அந்த லூப்புக்குள்ள விட்டுட்டு டைட்டா இழுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் நாட் கிடைச்சிரும். சோ இப்போ வந்து நம்ம கட் பண்ண எல்லா பீஸுமே வந்து உங்களுக்கு கலர் காம்பினேஷன் எப்படி வேணும்னு பார்த்து எடுத்துக்கங்க. நீங்க அந்த நாட் போட்டதுமே வந்து கீழேயும் மேலேயும் அந்த வயரோட ஹைட் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. பெருசா இருந்தா எது பெருசா இருக்கோ அது கொஞ்சம் லூஸ் பண்ணி நீங்க இழுத்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு இழுத்தீங்கன்னா உங்க நாட் சரியாயிடும். அதே போல yellowவும் பிங்க்கும் வந்து நீங்க அளவு பார்த்து சரி பண்ணிக்கங்க. இப்போ நம்ம வந்து ஒரு நாட் போட்டுட்டோம். இதே போல நம்ம கட் பண்ண மொத்தம் 14 பீஸ்ல இந்த ஒரு நாட் போட்டுட்டோம். 2 வயர் யூஸ் பண்ணியாச்சு. மீதி 12 வயர் இருக்கும். அந்த 12 வயரையும் இது போல நம்ம ரெண்டு வயரா எடுத்து இந்த மாதிரி பாக்ஸ் நாட் போட்டு தனித்தனியா எடுத்து வச்சுக்கோங்க. சோ எல்லா வயருமே வந்து நம்ம வெறும் பாக்ஸ் நாட் போட்டு தனித்தனியா பாக்ஸ் நாட் போட்டு எடுத்து வச்சுக்கணும். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 7 பீஸ் வரும். சோ நம்ம இப்போ அதை எப்படி போடுறது நான் இப்போ ஒவ்வொண்ணா சொல்றேன். இப்போ வந்து நாம அடுத்த ஒரு 2 வயர் எடுத்து ஒரு பாக்ஸ் நாட் போட்டுட்டோம். இது போல வந்து எல்லா வயருமே வந்து பாக்ஸ் நாட்டா ஃபர்ஸ்ட் போட்டு எடுத்து வச்சிரலாம். அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த கிராஸ் கட் கூட போடுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுல மெயினா என்னன்னா ரன்னிங் வயர் கிடையாது. சோ ரன்னிங் வயர் இல்லாதனால நம்ம வந்து இந்த கிராஸ் கட் பேஸ்கெட் வந்து ஒவ்வொண்ணா ஜாயின் பண்ணிட்டே வர வேண்டியதுதான். சோ இப்போ பார்த்தோம்னா நானு இப்ப பாருங்க yellow with pink ஒரு நாட்டு, அப்புறம் ரெண்டு yellow சேர்ந்த மாதிரி நாட் சொல்லிட்டு போட்டுக்கிறேன். இப்ப பாருங்க yellow with pinkல வந்து ஒரு 4 நாட் பாக்ஸ் நாட் போட்டு தனியா எடுத்து வச்சிட்டேன். அதே போல yellow சேம் கலரா போட்டு 1 2 3 சோ 3 எடுத்து வச்சிருக்கிறேன். மொத்தம் வந்து நமக்கு பாத்தீங்கன்னா 7 பாக்ஸ் நாட் போட்ட அந்த கூட கிடைச்சிரும். இப்போ நம்ம எப்படி ஜாயின் பண்ண நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து வயர் இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சிட்டு நம்ம இதுல இருந்து ஏதாவது ஒரு பக்கம் வயர் எடுத்துக்கங்க. எங்க இருந்து வேணா ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுல ஒரு லூப்பும் அதே போல இன்னொரு பாக்ஸ் நாட் போட்டு அதுல ஒரு லூப்பும் எடுத்துட்டு இந்த மாதிரி நார்மலா ஒரு போட்டீங்கன்னா இந்த 2 நாட்டும் சேர்த்து நடுவுல ஒரு பாக்ஸ் நாட் வந்துரும். சோ இந்த 2 பாக்ஸ் நாட்ல இருந்து நீங்க எந்த வயர் வேணா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட் போட்டோம்னா உங்களுக்கு பாருங்க இந்த மாதிரி வரும். சோ இப்படிதான் நம்ம வந்து ஜாயின் பண்ணும்போது இப்போ உங்களுக்கு அது ஒரு 3 நாட் மாதிரி வந்துருச்சு பாத்தீங்களா? சோ அவ்வளவுதான். இப்படி வந்திருக்கு. இப்படிதான் வரணும். சோ கலர் எங்கங்க எப்படி வச்சுக்கணும்னு நீங்க பாத்துக்கங்க. நான் வந்து கலர் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம எது ஜாயின் பண்ண போறோம் பாருங்க. இன்னொரு பாக்ஸ் நாட் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஃபுல் yellow இருக்கிற மாதிரி பாக்ஸ் நாட் எடுத்துக்கிறேன். அந்த பாக்ஸ் நாட் எடுத்து இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த yellowவோட மேல போற வயருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து ஒரு லூப் எடுத்துட்டு நம்ம இப்ப கையில எடுத்துக்கிற இன்னொரு பாக்ஸ் நாட்ல வயர்ல இருந்து ஏதாவது ஒரு வயர் எடுத்து லூப் எடுத்து இது போல திரும்ப ஜாயின் பண்ணிக்கங்க. இது எல்லாமே வந்து கொஞ்சம் கிராஸ் மாடல்ல வரும். சோ பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். நம்ம வந்து இந்த 2 பாக்ஸ் நாட்டையும் சேர்த்துட்டு நடுவுல ஒண்ணு வந்துருச்சு பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா கீழே உங்களுக்கு சோ பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 நாட்டும் மேல பாத்தீங்கன்னா 2 நாட் மாதிரி வந்திருக்கு பாருங்க. இனி வர வயரை எடுத்து அந்த மேல போற yellow வயரோட ஜாயின் பண்ணணும். சோ நீங்க பாக்ஸ் நாட் வந்து ஜாயின் பண்ண மேல் பக்கமா போற அந்த வயர்களை வந்து நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த லைன் கரெக்டா வரும். பாருங்க மேல போற வயரோட இன்னொரு பாக்ஸ் நாட் எடுத்து இப்போ நான் ஜாயின் பண்ணி நிக்கிறேன். சோ கன்ஃபியூஸ் ஆகாம இந்த பேஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகா வரும். சோ பேஸ் தான் அதுல மெயினான விஷயம். சோ பேஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்து கரெக்டா போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க இப்போ ஜாயின் பண்ணதும் உங்களுக்கு கீழே ஒரு லைனும் மேல ஒரு லைனும் ஒரு பாக்ஸ் நாட்டும் ஆட் ஆயிட்டே வரும். பாருங்க இப்போ பாருங்க கீழே பாத்தீங்கன்னா 4 லைனும் மேல இப்போ ஒரு 3 லைனும் வந்துருச்சு. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு பாக்ஸ் நாட் எடுத்து இப்போ வந்து சேர்க்க போறோம்.
ஸோ அதுவும் என்ன பண்ணணும்னா மேலே போகுது பார்த்தீங்களா, நம்ம கையில் பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, மேலே போகிற அந்த ஒயரோட இந்த பாக்ஸ் நாட்டையும் சேர்க்க போகிறோம். ஸோ இப்படி நீங்கள் மேலே போகிற ஒயர் கூடலாம் சேர்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் கரெக்டாக வந்துடும். ஸோ நீங்கள் பொறுமையாக கொஞ்சம் பார்த்து, புரியலன்னா பொறுமையாக பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து மினி கிராஸ் பேஸ்கெட் போட்டு ட்ரை பண்ணிவிட்டு நல்லா வந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் பெரிய சைஸ் கூட போடலாம். ஸோ மினி சைஸ் எப்பவுமே போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இப்போ இது போட்டுட்டோம். இந்த மாதிரி ஒவ்வொரு பாக்ஸ் நாட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டு வச்சிட்டோன்னா நமக்கு ஜாயின் பண்ணும்போது பாதி வேலை முடிஞ்சிடும். ஸோ ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் எத்தனை வந்திருக்குன்னு. கீழே 5 பாக்ஸ் நாட் வந்திருக்கு, மேலே 4 பாக்ஸ் நாட் வந்திருக்கு. இப்போ திரும்பவும் இந்த எல்லோ ஒயர் மேலே போகுது பார்த்தீங்களா, அது கூட இந்த பாக்ஸ் நாட்டை இப்போ ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ கலர்ஸ் வந்து ஒரே கலராக போட்டால் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுன்றதுனால தான் நான் இப்போ டபுள் கலர் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு ஒரே கலராக வேணும்னா நீங்கள் ஒரே கலராக கூட செலக்ட் பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம எப்பவுமே டபுள் கலராக உங்களுக்கு நான் போட்டு காமிச்சோன்னா புரிய ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் தான் இந்த மாதிரி வீடியோ போடுறது. ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா எப்பவும் போல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் சென்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அடிஷ்னலாக வந்து கீழே ஒரு பாக்ஸ் நாட் ஆட் ஆகிடுச்சு, மேலேயும் ஆட் ஆகிடுச்சு. இனி வந்து கீழே பார்த்தீங்கன்னா 6, மேலே பார்த்தீங்கன்னா 5 பாக்ஸ் நாட் வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து திரும்பவும் இந்த எல்லோ ஒயரோட இந்த இன்னொரு ஒரு ஒயரையும் பாக்ஸ் நாட்டையும் சேர்த்து முடிக்க போகிறோம். ஸோ மொத்தம் வந்து 14 பீஸ் கட் பண்ணியிருந்தோம். நம்ம 2 பாக்ஸ் நாட் போட்டதுனால இப்போ வந்து உங்களுக்கு கீழே வந்து 7 பாக்ஸ் நாட்டு தான் வரும். ஸோ மினி சைஸுன்றதுனால கீழே 7 பாக்ஸ் நாட் வரும், மேலே பார்த்தீங்கன்னா 6 பாக்ஸ் நாட் வர மாதிரி நம்ம ஒயர் எடுத்துருக்குறோம். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. எல்லா பாக்ஸ் நாட்டையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம சென்டராக ஒரு லைனை போட்டுட்டோம், கூடவே சேர்ந்து மேலே ஒரு லைனும் வந்துருச்சு. இப்போ பாருங்கள் சென்டர் லைனில் வந்து மொத்தம் 7 பாக்ஸ் நாட் இருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா 6 பாக்ஸ் நாட் இருக்கும். ஸோ கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரே நேரத்தில் மேலேயும் கீழேயும் முடிச்சிட்டோம். ஸோ சென்டர் லைனுக்கும் மேல் லைன் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஆப்போசிட் சைடு இந்த பக்கமாக வந்து இப்போ பாக்ஸ் நாட் போட போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்டாக தெரியும். ஸோ அந்த இன்ட்டை ஜாயின் பண்ணிங்கன்னா மேலே லைனும் போட்டு முடிச்சிடலாம். நம்ம வந்து சென்டர் லைன் போடும்போது கீழே லைன் முடிச்சிட்டோம். இப்போ இந்த பக்கம் ஒரு லைன் போட போகிறோம். அது எப்படின்னா இங்கே பாருங்கள், பக்கத்துலேயே உங்களுக்கு அந்த ஒயர் பார்த்தீங்களா கிராஸாக போகுது. ஸோ பாருங்கள் அழகாக காமிக்குது பாருங்கள் கிராஸாக. இது எல்லாமே இப்போ நம்ம ஜாயின் பண்ண வேண்டியதான். நார்மலாக போடுற மாதிரி பாக்ஸ் நாட் போட்டுருங்க. ரன்னிங் ஒயர் இதுக்கு தேவைப்படாது. ஸோ அந்த கிராஸாக காமிக்குது பார்த்தீங்களா, அதில் சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட், அவ்வளோதான். ஃபுல்லாகவே இந்த லைன் முடிச்சிடலாம். இதுதான் வந்து இந்த பேஸ்கெட்டோட பேஸு. ஸோ இதில் வந்து நான் மொத்தம் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து 7 லைன் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த லைன் மேலேயும் கீழும் பார்த்தீங்கன்னா 6 நாட் வரும், 6 பாக்ஸ் நாட் வரும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 5 பாக்ஸ் நாட் வரும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 லைன் வரும். பேஸில் பார்த்தீங்கன்னா 5 லைனு, சென்டர் லைனில் வந்து 7 பாக்ஸ் நாட்டு, அதுக்கு அடுத்து மேலேயும் கீழும் பார்த்தீங்கன்னா 6 பாக்ஸ் நாட்டு, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 5 பாக்ஸ் நாட் வர மாதிரி தான் இதோட பேஸு. ஸோ ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதே போய் செக் பண்ணி பாருங்கள். அதே போல் என்னோட இன்னொரு சேனல் இருக்குது, அது நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்களா இல்லைன்னு தெரியல. சென்னை மொட்டை மாடி கோழி வளர்ப்புன்னு சொல்லிட்டு அந்த சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம மொட்டை மாடியில் கோழி வளர்க்கலாம், அது எப்படி வளர்க்குறது, அதுக்கு என்ன தீவனம் கொடுக்குறது சொல்லிட்டு அந்த சேனலில் அந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா யாராவது கோழி வளர்க்குறீங்க, உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வேணும்னா அந்த சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, வீடியோஸ் போய் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் நம்ம சேனலை பார்த்துட்டு அந்த கோழி வளர்க்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்காதவங்க யாராவது இருந்தால் போய் அந்த வீடியோவை பார்த்து செக் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் இந்த கோழியோட பேஸ் வந்து ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ மொத்தமே பார்த்தீங்கன்னா பேஸு 5 லைன் தான். ஸோ ஈஸியாகவும் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். ஸோ நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா எப்போ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.